ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹானா ட்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு சுவையான ஒரு நெத்தலி மீன் பொரியல் தான் கேரளா ஸ்டைலில் உள்ளது பார்க்க போகிறோம். அதுக்கு நான் அரை முடி தேங்காய் திருவி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிடலாம். ஒரு 10 போல் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிடலாம். அப்புறம் சின்ன உள்ளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 2.5 டீஸ்பூன் அளவு வத்தல் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இது பொரியல் அரைக்கிற மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் தக்காளி இந்த மாதிரி சைஸில் 4 எடுத்திருக்கேன். மீன் கழுவி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சட்டி காஞ்ச உடனே தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம். இது தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். வெந்தயம் இது இவ்வளோ பொரிஞ்சதும் நம்ம கருகப்பூலை போட்டுக்கிடலாம். இப்போ தக்காளியை போட்டுக்கிட்டு இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா தக்காளி குழைய அளவுக்கு நல்லா நான் வதக்கி விட்டுக்கிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோம்னா இந்த பாருங்கள் இப்படி தான் தக்காளி இந்த ஸ்டேஜில் வரணும். இதுதான் பக்குவம். அப்புறம் இந்த மீனை அப்படியே போட்டுக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ அத்தனையும் வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கிடலாம். இதில் ஒரு அரை கப்புக்கு கம்மியாகவே நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வேறு தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த மீனில் தண்ணி ஊறும். அப்புறம் லைட்டாக ஒரு கிண்டிக்கிடலாம். நல்லா கிண்டிட்டோம்னா மீன் உடஞ்சிரும். இதில் அப்புறம் உப்பு சேர்த்துக்கிடலாம். இதையும் இப்போ லைட்டாக ஒரு கிண்டி அப்படியே நம்ம பொதிஞ்சு வைக்க போகிறோம். ரொம்ப கிண்டக்கூடாது. கடைசியாக கோகோனட் ஆயில் நம்ம அதுக்கு மேலே லைட்டாக விட்டுக்கிடலாம். ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் அடைச்சி வச்சு ஸ்லிம்மில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிடணும். இதுக்கிடையில் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் லைட்டாக இப்படி ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா இப்படி இளக்கி விடணும். அப்போ தான் மீன் பொடியாது. இப்போங்க பாருங்கள், மீன் ரெடி ஆகிட்டு, நெத்தலி மீன் பொரியல் ரெடி ஆகிட்டு, சுட சுட சாதத்துடன் ரசம் வச்சு இந்த நெத்தலி மீன் பொரியல் மட்டும் வச்சா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்ச உடனேயே இது காலியாயிரும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒத்தையாக வந்திருக்குன்னு.